ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோனி vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ்லாம் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். நிறைய பேர் நான் 2 ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். கமெண்ட் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அபவுட் ராமச்சந்திரா பற்றி. ஸோ அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஸ்ரீ ராமச்சந்திரா யூஜி பேராமெடிக்கல் என்ட்ரன்ஸ் டிப்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஜஸ்ட் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸில் சில கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், சில கோர்ஸ்க்கு இன்டர்வியூ பேசிஸில் தான் எடுப்பாங்க. மோஸ்ட்லி ரெண்டுமே பேஸ்ட் ஆன் +1 +2 ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் இருக்கும். நீங்கள் அதை கவர் பண்ணாலே போதும். அதை தாண்டி ஜென்ரலாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாரி தான் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நிறைய பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்லுங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன சிலபஸ் அதுக்கு அதை தான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு +1 +2 சிலபஸ் கவர் பண்ணாலே போதும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க எக்ஸாமுக்கு, போர்டு எக்ஸாம்ஸ்க்கு. அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெருசாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் கிளினிக்கல் நியூட்ரிஷன் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு இன்டர்வியூ தான் இருந்துச்சு. எனக்கு பேசிக்காக ஜென்ரலாக நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹாய் சிஸ்டர், வாட் இஸ் த ட்ரெஸ் கோட் ஃபார் திஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் கொடுப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒரு கலரில் இருக்கும் ஸ்க்ரப். நீங்கள் என்னோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோட டேவோ போனதுலலாம் என்னோட யூனிஃபார்ம் ஸ்க்ரப்ல தான் இருந்திருப்பேன். ஸோ அதுதான் யூனிஃபார்ம் எங்களுக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் மாடல் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும். நர்சிங்க்கு பிங்க் கலர் அண்ட் ஃபார்மசிக்கு ரெட் கலர், லைக் மெரூன் மாரி ஒரு கலர், அந்த மாதிரி ஒரு இதுக்கும் மாறும். நீங்கள் அது அவங்க ஜாயின் பண்ணும்போது தெரியும். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க அக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா அக்கா ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷன் கேட்டுருந்தாங்க. அதே தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். போர்ஷன் சொன்ன மாதிரியே +1 +2 சிலபஸ் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம், நீங்கள் தைரியமாக எழுதலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பிபிஏ இன்டர்வியூ பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாமே இப்படி ஜென்ரலாக +1 +2 நம்ம கேட்டதாக தான் இருக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க போறீங்கனாலும் சிமிலராக தான் இருக்கும். ரொம்ப டீப்பாக கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாத மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் கிடைக்காது. நீங்கள் வேணால் வேறு ஏதாவது சீனியர்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா மேபி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதுனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டர், யூனிஃபார்ம் எப்போ கொடுப்பாங்க? யூனிஃபார்ம் கொடுக்குற வரைக்கும் என்ன ட்ரெஸ் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் கொடுக்கறதுக்கு 2 months கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் அது வரைக்குமே குர்த்திஸ்ல தான் வர சொல்லுவாங்க. வேற பெருசாக ட்ரெஸ் கோட்லாம் கிடையாது. லைக் லெகின்ஸ், குர்த்தி, டாப்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் பாய்ஸ்க்கு ஃபார்மல் ஷர்ட்டு, பேண்ட் அந்த மாதிரி போடுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அக்கா ஸ்ரீ ராமச்சந்திரா யூஜி பேராமெடிக்கல் என்ட்ரன்ஸ் டிப்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா எனக்கு இன்டர்வியூ தான் இருந்துச்சு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிற கொஸ்டின்னா வாட்டரோட pH லெவல் என்ன, அதுக்கப்புறம் ஆசிடு பேஸு அந்த மாதிரி இது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி மாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வைரஸ் நேமு அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டாங்க. ஒருத்தவங்க அங்கே இன்டர்வியூ கேட்கறதுக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ் உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்டாஃப்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் கொஸ்டின். இல்லை கொஞ்சம் நல்லா கூலான ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதை பொறுத்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், ஐ எம் கோயிங் டு டேக் பிஎஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச், வாட் வாஸ் த ஹாஸ்டல் ஃபீஸ் பெர் இயர்? கிளினிக்கல் ரிசர்ச் நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. என்னோட பேட்ச்க்கு நான் 2024-2025 பேட்ச், எனக்கு எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா 50,000 கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் 36 ஹாஸ்டல் ஃபீ அண்ட்
20 சம்திங் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் மாரி அது வந்து நம்ம முடிச்சு போகும்போது நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுதான் ஹாஸ்டல் ஃபீ. நான் படிக்கும்போது இருந்துச்சு அரௌண்ட் 56 சம்திங் இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த இயர் மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. அதே மாதிரி ஹாஸ்டல் இது மெஸ் ஃபுட் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து டீட்டெயில்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுருந்துருக்கேன், என்னென்ன பிளான் மெனு இருக்குது அப்படிங்கிறத போட்டுப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து ஃபார் கல்ச்சுரல்ஸ் வி நீட் டு பேயான்னு கேட்டிருந்தாங்க. கல்ச்சுரல்ஸ்க்கு தனியாக பே பண்ணணும், அது வந்து ஒரு டைமுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கம்பல்சரி சொல்ல மாட்டாங்க, நம்ம வந்து கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இந்த அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கே வந்து பே பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாருக்குமே கம்பல்சரி சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அக்கா ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிலபஸ் அண்ட் டாபிக் அப்புறம் எந்த போர்டில் இருந்து கேட்பாங்க அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்குறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா கோர்ஸ்க்குமே +1 +2 தான் சிலபஸே, நீங்கள் அதை கவர் பண்ணாலே போதும். அப்புறம் வி நீட் டு பே எக்ஸாம் ஃபீஸ் செப்பரேட்லியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எக்ஸாம் ஃபீஸ் செப்பரேட்டாக பே பண்ணணும். அப்புறம் அக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் இருக்காது, ஆஃப்லைனில் தான் இருக்கும். ராமச்சந்திராவுக்கு போயிட்டு அவங்க ஆடிட்டோரியத்தில் வச்சு இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எல்லாமே ஆடிட்டோரியத்தில் வச்சு நடக்கும். உங்களுக்கு டேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹால் டிக்கெட் வரும், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். அங்கே போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணுற மாரி இருக்கும் நீங்கள். அதுக்கப்புறம் அக்கா நான் ஃபார்ம் டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அக்கா, ஐ ஸ்கோர் 77% இன் 12th. அக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா, எப்படி இருக்கும்னு போர்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 77% எடுத்தாலும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே மோஸ்ட்லி கேட்டது எல்லாருமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்லுங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்லுங்க, போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டு. ஸோ அதனால தான் 77% எடுத்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இஃப் வி காட் குட் மார்க்ஸ் இன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தே வில் ரெடியூஸ் ஃபீஸ். வாய்ப்பே இல்லை, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபீஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். அக்கா மார்னிங் பேட்ச் கூட 4 PM வரைக்குமா? எஸ், 8 to 4 எல்லாருக்குமே கண்டிப்பாக கிளாஸஸ் இருக்கும். ஃப்ரீ பீரியட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் காலேஜில் தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இது வந்து மெடிக்கல் காலேஜ், அதனால நீங்க வந்து 8 to 4 கண்டிப்பா காலேஜ்ல இருந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சண்டே இல்லை ஹாலிடேஸில் வந்து ஹாஸ்டல் வந்து வெளியே அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து எப்போனாலும் வெளியே போகலாம் வரலாம். டைமிங் வந்து பிஃபோர் 9 நம்ம வந்து ஹாஸ்டலுக்கு வரணும் நைட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட்டில் வந்து எழுதி வச்சுட்டு போனாலே போதும். மற்றபடி நம்ம வந்து வீட்டுக்கு போகணும்னா வார்டன் இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பிக்கலாம். வேற எதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது ஹாஸ்டலு. மற்றபடி ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம உள்ளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ரூம் போய்க்கலாம், அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் ஹாஸ்டல் லைஃப். ஸோ ராமச்சந்திராவோட ஃபுல் டூர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுத்து போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், அது வரைக்கும் பாய்.